95 வயசு அம்மா பாட்டியம்மா பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்புங்கிறது பெண் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அரசாங்கம், பொதுமக்கள் அனைத்து லெவல்லையும் நம்ம அதை கொண்டு வந்தாதான் முடியும். இன்னைக்கு கோவிலில் போனால் அங்கே வன்முறை இருக்கு, சர்ச்சில் போனால் அங்கே வன்முறை இருக்கு, பப்ளிக்கில் போனால் எந்த இது இருக்கு. அதான் காந்தி சொன்னாங்க, நடராத்திரி உடம்பு நிறைய நகையை போட்டு ஒரு கோடி எப்போ போடுறதோ அன்னைக்குதான் சுதந்திரம். வீட்டுக்குள்ளேயே நமக்கு பாதுகாப்பு, நம்ம சொந்த வீட்டிலேயே நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. இப்போ நாங்களே எத்தனையோ கேஸ் எடுத்துருக்கோம். அப்போ பெண் குழந்தைய வன்கொடுமைக்கு ஆளான, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான கேஸில் நாங்களே எடுத்துருக்கோம். கோர்ட்லேயும் இப்போ நாங்கள் போயிட்டு அப்போ இந்த வன்கொடுமைங்கிறது வீட்டுக்குள்ளேயே, வீடுன்னு நம்ம இந்த குடும்பம் ஒரு கோயில் இருக்கிறோம். ஆனால் அந்த கோயில் தான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது. அப்போ பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புங்கிறது அதுக்கு தான் நாங்கள் சின்ன பிள்ளைலையே ஸ்கூலெல்லாம் கூட்டேஜ் பேக்கேஜ் கொண்டு வரணும், பாடத்தில் பாலியல் கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய கேம்பெயின் பண்ணுறோம். அரசாங்கத்துக்கு கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் என்ன கோரிக்கைகள் வச்சாலுமே இந்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய மனசுல நினைக்கணும், நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும், பெண் குழந்தைகள் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். நீ பேப்பரை திறந்தாலும், டிவியை திறந்தாலும், ஃபேஸ்புக்கை திறந்தாலும் வரது குழந்தைங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விஷயம் தான் பண்ணுது. அது ரொம்ப மிக மிக ஒரு மோசமான நிலைமை. இப்போ எந்த ஒரு நாடு பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த நாடு தான் முன்னேற்றம் அடைஞ்சது. இந்தியா விடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அங்கே குழந்தைங்க செத்துருக்காங்க, பாலியல் கொடுமைக்கு ஆளாயிட்டுருக்காங்கன்னா அந்த நாடு ரொம்ப சீரழிச்சுருக்காங்க. என் பேர் ரேணுகா, நான் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இயக்குனராக இருக்கிறேன். இவங்க எல்லாம் மைத்திரி அமைப்போட